வணக்கம் நண்பர்களே, ஆடி மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி லாஜிக் ப்ரோ 10.7 ஒரு புது அப்கிரேட் வந்திருக்கு. லாஜிக்கில் ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு அப்கிரேட். இது அக்டோபர் 18th ஈவெண்ட், ஆப்பிளோட ஈவெண்ட்டில் இது லான்ச் ஆச்சு. ஏன்னா இந்த வெர்ஷன் ஆஃப் லாஜிக் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இப்போ M1 Pro அண்ட் மேக்ஸ் சிப்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். இந்த அப்டேட்டில் ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் மியூசிக் தான். டால்பி அட்மாஸ் மியூசிக் வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், 2 வீடியோ. 3rd வீடியோவில் தான் நான் நியோண்டோ யூஸ் பண்ணி எப்படி டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நான் கவர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அதை நான் அவாய்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, நியோண்டோ ப்ரோ டூல்ஸ் இது ரெண்டுலேயுமே டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன லிமிட்டேஷன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ரொம்ப கம்பர்சமாக தான் இருந்தது. ப்ரோ டூல்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், யாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் அது அவுட் ஆஃப் கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் தான் ஒரு நியோண்டோ செட்டப்பும் இந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம செட் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் நாட் அ வெரி ப்ராக்டிக்கல் ஆப்ஷன். உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட்டே பண்ணுறதுக்கு பைனாரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நியோண்டோலையும் சரி ப்ரோ டூல்ஸ்லையும் சரி அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணலை. அது ரொம்ப லிமிட்டிங்காக இருந்தது. ப்ளஸ் அதை நிறைய ரூட்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது. பெட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம அதை பற்றி புரிஞ்சிட்டு பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ எனக்கு லாஜிக் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயமே இதுதாங்க. இட்ஸ் ஸோ ஈஸி டு யூஸ். வித் கப்புள் ஆஃப் பட்டன் கிளிப்ஸ்க்கு நம்ம டால்பி அட்மாஸ் மியூசிக் மிக்ஸ் நம்ம பண்ண முடியும். அபோட் லாஜிக் ப்ரோ போனோன்னா பாருங்கள், 10.7.0 இதுதான் இந்த வெர்ஷன், நம்மளுக்கு இருக்க வெர்ஷன். ஸோ நம்ம டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு இந்த மிக்ஸுன்ற டேபில் போய்ட்டு டால்பி அட்மாஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரியே ஒரு ஸ்க்ரீன் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நியோண்டோவிலலாம் 48 kHz சாம்பிள் ரேட் இருந்தால் தான் டால்பி அட்மாஸே பண்ண முடியும். 44.1 டால்பி அட்மாஸ் பண்ண முடியாது. ஆனால் லாஜிக் 10.7 சாம்பிள் ரேட் பற்றி கவலை இல்லை. இந்த ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குல்ல, இது ஆஃபில் இருக்குது. அதை டால்பி அட்மாஸ்ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா 7.1.2 ஃபார்மேட்டில் நம்ம டால்பி அட்மாஸ்க்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஆப்பிள் லூப்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா அது ஹை குவாலிட்டி ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் பஸ்ஸில் அட்மாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அட்மாஸ் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு வந்துடுது. இதில் மானிட்டரிங் ஃபார்மேட் 7.1.4 இருக்குது. இந்த ஃபார்மேட் வச்சு நம்ம லாஜிக்கில் ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு 12 ஸ்பீக்கர் வேணும். நம்மள்ட்ட 12 ஸ்பீக்கரில் நம்ம ஹெட்ஃபோன்லேயே பண்ணணும் அப்படின்றதுனால இந்த 7.1.4 கிளிக் பண்ணிவிட்டு பைனாரல் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹெட்ஃபோன்லேயே இப்போ இந்த சாங்கை மிக்ஸ் பண்ணலாம் யூஸிங் டால்பி அட்மாஸ். இதை போட்டுட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ சாங்கை ப்ளே பண்ணோன்னு வைங்களேன். நீங்கள் உங்கள் சவுண்ட் கார்டிலேருந்து ஒரு ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் ஹெட்ஃபோனில் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா டால்பி அட்மாஸ் மியூசிக்கை லிசன் பண்ணுறதுக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல பேர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வேணும். நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் ஏற்கனவே, என்ன ஹெட்ஃபோன்ஸ் டால்பி அட்மாஸ் மியூசிக்கு ரொம்ப உகந்த ஹெட்ஃபோன்ஸுன்னு. அந்த வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இது ஒரு சாங், வீணா காயத்ரி மேடம் வச்சு நான் பண்ண சாங்கு. ஸோ இந்த சாங்கை ஃபஸ்ட்டு நான் ப்ளே பண்ணுறேன். இது இப்போ ஸ்டீரியோவில் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும், ஏன்னா ஸ்டீரியோ மிக்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இங்கே கீழே இருக்க மிக்சர் பேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு சரவுண்ட் பேனர் உங்களுக்கு அதுவே அசைன் பண்ணிடுது. ஸோ நம்ம வந்து அதுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு பேஸ் கிட்டார் ட்ராக் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டாக் இருக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டேம்ரன், ஒரு ட்ரம் லூப் இருக்குது, வீனர் ட்ராக். இதுதான் வந்து ப்ரொடாமினட்டாக ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு பேனர் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ நம்ம வந்து இந்த டேம்பரன் சவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்பெக்ட்ரமில் வந்து நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பேனரை ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்ட் பேனர் அப்படின்ற பேனருக்கு நம்ம போயிட்டோன்னு வைங்க. இதுதான் 3D ஆப்ஜெக்ட் பேனர். இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் ஆகும். 3D ஆப்ஜெக்ட் பேனர் வந்து ஆப்ஜெக்ட்ஸை பேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. சரவுண்ட் பேனர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீனர் ட்ராக் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு சரவுண்ட் பேனர் வச்சுருக்கோம், இங்கே வந்து ஆப்ஜெக்ட் பேனர் வச்சுருக்கோம். அதாவது கார்ட்ஸு, பெட்ஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சரவுண்ட் பேனர் யூஸ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ இந்த டேம்ரனை வந்து நம்ம ஃபுல்லாக பேன் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பேனரில் வச்சிட்டோம். இப்போ நான் இதை பேன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஒரு பேனிங் டெமோ பண்ண போகிறோம். 3 ட்ராக் நான் பேன் பண்ண போகிறேன். டேம்ரன் ட்ராக்கு, ஒரு சிந்த் வயலின் ட்ராக்கு, வீனர் ட்ராக், 3 பண்ண போகிறோம். வீனர் ட்ராக் வந்து யூஷுவல் சரவுண்ட் பேனரில் இருக்குது. சிந்த் வயலின்ஸும் டேம்ரனும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ட்ராக்கரில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3யுமே வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷனை வந்து ரீட் மோட்லேருந்து ரைட் மோடுக்கு மாற்றணும். அப்படின்னா தான் நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த சிந்த் ஃபைல் இருக்குது பார்த்திங்களா, அதை ரீடில் கிளிக் பண்ணி ரைட் மாற்றிட்டோன்னா ரைட்டுக்கு வந்துடும். 1 2 3 4. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பேன் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இந்த பேனர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணோன்னா இந்த ட்ராக்ஸில் எல்லாம் இந்த ஆட்டோமேஷன் எழுதியிருக்கு பாருங்கள், அது நம்மளுக்கு தெரியுது. எந்தெந்த ட்ராக்ஸில் நம்ம ஆட்டோமேட் பண்ணமோ அதெல்லாம் இந்த ட்ராக்கில் கூட எழுதியிருக்கு பார்த்தீங்களா. சிந்த் வயலின்லேருந்து ஆரம்பித்து 3 ட்ராக்லேயுமே அது வந்து ஆட்டோமேஷன் டேட்டா எழுதியிருக்கு. அதை நம்ம கேட்டோம், அந்த பேனிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆச்சு. ஸோ வந்து இதுதான் ப்ராசஸ். இதை வந்து நம்ம ஃபைனல் அவுட்புட் கொடுக்கணும். ஐடியூன்ஸ் மியூசிக்கில் வழியாக தான் வந்து நம்ம இந்த டால்பி கண்டென்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஐடியூன்ஸ்க்கு நம்ம கொடுக்குறப்ப அது ஒரு ஏடிஎம் அப்படின்னு ஒரு ஃபார்மெட்டில் நம்ம இது கொடுக்கணும். அந்த ஏடிஎம் ஃபைல் ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேயே பாசிபிள். ஸோ ஃபைல், எக்ஸ்போர்ட், ப்ராஜெக்ட் அஸ் ஏடிஎம் பிடபிள்யூஎஃப்னா ப்ராட்காஸ்ட் வேவ் ஃபைல், அப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தனாஸ்ரீ ஃபுல் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம மியூசிக் ஃபோல்டரில் அதை வந்து நம்ம போட போகிறோன்னா சேவ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் சாங்கை வந்து அது ஃபஸ்ட்டு பவுன்ஸ் பண்ணும், எக்ஸ்போர்ட் பண்ணுது பார்த்திங்களா. இதை தவிர பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஒர்க் ஃப்ளோவில் பார்க்குறப்ப சில மானிட்டரிங் ஆப்ஷன், லவுட்னஸ் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சிலது ஃபாலோ பண்ணணும். மாஸ்டர் பஸ்ஸில் வந்து ஒரு லவுட்னஸ் மீட்டர் ஒன்று போடணும்.
இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஒர்க் ஃப்ளோ. இது மாதிரி லாஜிக்கில் வந்து அட்வான்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ் ஆன் சரவுண்ட் மிக்சிங், டால்பி அட்மாஸ் மிக்சிங் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆடியோ மீடியாவில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் படிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் படிக்கலாம். இப்போ நாங்கள் கோர்சஸ் ஃபுல்லி ஓப்பன். நீங்கள் வந்து டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கலாம். எங்கள்கிட்ட நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு ஓன் கம்ப்யூட்டர் ரிலேட்டையும் நீங்கள் வந்து இங்கே வந்து எங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட செட்டப்லாம் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு ஜஸ்ட் லேர்னிங் மட்டும் அப்படின்னா வந்து ஆன்லைனில் ஜூம் வழியாக இல்லைனா வந்து ஆன்லைன் வீடியோஸ் வழியாக நம்ம வந்து ஃபுல்லாகவே நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.